எல்லா இலங்கையில் எந்த இடத்துலேருந்து வந்தாலுமே நீங்கள் ஏர்போர்ட்டை போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வசதி வந்துருக்கு. ஸோ ரூமுக்கு ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. கேஎஸ் அங்கே யூடியூப் சேனல் பார்த்து வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் என்ன இருக்குது. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது, நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். ஒரு பாத்ரூமுக்கும் டிஃப்ரெண்ட் டைல்ஸ் போட்டிருக்கு. ஒரு பீச் சைட்லாம் அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து வீட்டிலே இப்படி ஒரு விஷயம் இருக்குண்ணே. ஹோம் சினிமா இருக்குது, ப்ரொஜெக்டரும் இருக்குண்ணே. வாராங்கள்லாம் படம் பார்க்கலாம். அப்போ உண்மையிலேயே நல்ல நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. பாருங்க, ஒரு மொட்டை மாடி தானே, ரோட்டை பார்த்து கொண்டு சரி. வெளிநாட்டு வாழ்க்கை காசு வரும், எல்லாம் வரும், ஸ்ட்ரெஸ் ஆனலாய். அப்படி இங்கே பாருங்க, பெட்டி ஒரு மொட்டை மாடியானே. அங்கே கூட பெரிய பார்க்கிங் இருக்குது. காற்று வருது, பக்கத்து வீட்டு வாழை குழந்தைகள் வருமே கிடையாது. கொழும்பு போகிறோம்டா கூட சில நேரம் தேவையிட்ட நான் புக்கிங் கொண்டு நானே கூட வருவேன். என்ன மாதிரி ரூமோட ப்ரைஸ்? ரூமில் விட இப்போ உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் கேஎஸ் சங்கரிப்பா. நாங்கள் நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் நீர்குழம்புல நிற்கேன். குறிப்பாக நீர்குழம்பு பேருந்து நிலையம் இருக்குது தானே, அதுலேருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல் சிட்டின்னு சொல்லி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. இங்கே வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரூம்ஸ் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம், அதாவது முக்கியமான தேவை, அதாவது அந்த நீர்குழம்புலாம் இருக்குது. இலங்கையில் இருக்கிறாங்க, வெளிநாடு போகிறனாலும் சரி, வெளிநாட்டிலேருந்து வராங்க இலங்கைக்கு வரண்டாலும் சரி, ஏர்போர்ட்டுக்கு வருவீங்க, கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இங்கே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. மெயினான விஷயம் எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம் க்ளீன், அதாவது நீட்டாக க்ளீனாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு காட்டிக்கொள்ளும். மற்றது குறிப்பாக இன்னொரு விஷயமுமே இருக்குது. இங்கே வந்து இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம், ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு சொல்லி ஸ்டே பண்ணலாம். அதை தாண்டி இப்போ ஒரு இலங்கையிலேருந்து வெளிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் வெளிக்கிட்டு வருவீங்க தானே, வரைக்கே இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று தேடுவீங்க. அதை நாங்கள் வந்து நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு ரூம்ஸ் இருக்கான்னு சொல்லிலாம் கேட்பீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த வசதிகளுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மெயினான விஷயம் தமிழ். மெயினாக நாங்கள் கொழும்புக்கு வாரம்னு சொன்னாலே நாங்கள் போகிற ரூமில் இந்த வசதி இருக்குமா, அந்த வசதி இருக்குமா, ஏதாவது உதவி கேட்குறேன்டா கூடி எங்களுக்கு தமிழ் சிங்களம் தெரியாட்டியுமே ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்லாம் ஒரு அர்த்தம் செய்துட்டு வராரு. அந்த வகையில் இப்போ நாங்கள் உள்ளுக்க போய் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லிலாம் காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இந்த ரூமுக்கு வரீங்க சொன்னால் கிட்டத்தட்ட நீர்குழம்பு பஸ் ஸ்டாண்டு தானே, அதுலேருந்து நடந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் லக்கேஜோட வரணும்னு சொன்னால் கட்டாயம் வாகனம் தேவை. அதுக்காண்டி நிறைய விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பகிர்ந்து விட்டு நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 500 மீட்டர் தூரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராயல் சிட்டி இன் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இப்போ உள்ளுக்க போய்க்க உங்களுக்கு என்னென்ன வசதி இருக்குன்னு சொல்லலாம் காட்டிக்கொள்கிறேன். பாருங்கள் அண்ணா, வணக்கம். 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 உங்களோட பேர் என்ன? கங்கா. ஓகேண்ணா. அண்ணா எங்களை இன்வைட் பண்ணியிருந்தவர், நன்றி அண்ணா. முதலாவது வணக்கம். ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா. இந்த கெஸ்ட் ஹவுஸை பற்றி சொல்லுங்கண்ணா. முதல்ல என்னென்ன உங்களுக்கு இந்த ஐடியா வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் செய்யணுமெண்டு? எனக்கு இந்த நாட்டு வெதர் விருப்பம். அப்போ இங்கே வந்து செட்டில் ஆகணுன்ற ஆசை இருந்தபடியா. அப்போ பொழுதுபோத்தானே வேணும். அப்போ கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி போட்டுட்டு அதே ரன் பண்ணி கொண்டு போவேன். ஓகேண்ணா. இதுவும் சரியாக எந்த இடத்துல இருக்குண்ணா? சரியாக நீர்கொழும்பு டவுனுக்குள்ளே இருக்குது. நார்மலாக ஹோட்டல்லாம் இருக்குது பீச் சைடில், இது டவுனுக்குள்ளே. ஓகே. சரியாக டவுன் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்தே வரலாம். நான் வடக்கே நடந்து தான் வந்தேன். நட தூரத்தில் இருக்குது. இப்போ கொழும்பு போகிற ஏசி பஸ் எல்லாம் பக்கத்து நடந்து போகலாம். 500 மீட்டர் தானே, 5 நிமிஷத்தில் காணும். 5 நிமிஷத்தில் ஏறினோட நேராக கொழும்பு போயிடலாம். கொழும்பு போயிடலாம். ஓகே. மற்றது என்ன முக்கியமான விஷயம், இங்கே வந்து மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்குண்ணா? 5 ரூம் இருக்குது. அதில் ஒரு ரூமில் நான் இருக்கிறேன். நான் கெஸ்ட் கூட்டினா விருப்பம்டா அதையும் கொடுக்கலாம். ஓகே. மொத்தம் தனி 4 ரூம் இருக்குது. 4 ரூமுக்கு கெஸ்ட். 4 ரூமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் ரூமா? எல்லாம் டபுள் ரூம். எல்லாம் கிங் சைஸ் பெட் இருக்கும். 3 ரூமுக்கு. ஒரு ரூமுக்குள்ள டபுள் சிங்கிள் 2 சிங்கிள் பெட், 2 சௌரங்கள் வந்து அண்டா படக்கக்கூடிய மாதிரி சிங்கிள் சிங்கிள் ரூம் சிங்கிள் பெட் இருக்கு. ஓகே. எல்லாமே உங்களுக்கு காட்ட நீங்கள் பார்த்துக்கொள்ள. மற்றது எல்லாரும் முதலாக இருக்கிற விஷயம் இந்த நீட். நான் வந்து பார்த்தோன்னே என்ன சொன்னேன், இல்லை நம்மள நீட்டாக இருக்கான்னு சொன்னேன். நாங்கள் வீடியோவில் காட்டிக்கிறேன், வீடியோ காண்டி ஒன்றும் சொல்லல. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே ஆசைப்படுவீங்க, அதே போல் நீட்டாக இருக்குது, அவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவீங்க. இப்போ இந்த இடத்துல என்னென்ன ரூம் இருக்குது, என்ன வசதிகள் இருக்குது, மற்றது மெயினாக கணவர் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குன்னு அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ சொல்லிக்கொள்றேன். இப்போ நான் உள்ளுக்க போகாமல் வெளியில் பார்ப்போம். வெளியில் வந்து பார்க்கிங் வசதி இருக்குன்னு மெயினாக கொழும்புல அந்த அது ஒரு முக்கியமான தேவை உண்டு. 6 கார் பார்க் பண்ணலாம். 6 இங்கே இதில் 7 கார் பார்க் பண்ணலாம். இந்த கார் பார்க் பண்ணக்கூடிய இருக்குன்னு. மற்றது வந்தோடனே பிக் பாஸ் மாதிரி எல்லா இடமுமே சிசிடிவி கேமரா இருக்குன்னு. இது நான் பிளான் பண்ணி கட்டினது தானே. இப்போ நீங்களே கட்டினதா? ஃபுல்லாக டீமொலிஷ் பண்ணிவிட்டு
அப்போ 2019 காட்டினது. ஓகே ஓகே. எல்லாம் புதுசு தானே. இப்போ மற்றது இங்கே பூக்கண்டுகள் வச்சு கிடக்கு. மற்றது வந்து இங்கே கீழே ஃபுல்லாகவே இந்த அழகுக்கு கல் பச்சிருக்கீங்களே, நல்லா இருக்குண்ணே. முதல்ல கலர் போயிட்டு முதல்ல என்ன வடிவாக இருந்தது. நான் சொல்கிற 3D அவன் பார்க்க 3D தான் கிடக்கு. இப்போ வீடியோவில் பார்க்க தெரியும் பாருங்க பார்க்கணும் உங்களுக்கு. ஓகே சரி, வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பிள்ளையார் ஓகே அதில் அப்படியே தண்ணியெல்லாம் ஓடிக்கொண்டுக்கண்ணே. இதில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கலாம். அதுக்காண்டி தான். சரி, இப்போ உள்ளுக்கு பார்ப்போமா அண்ணா? வாங்க உள்ளுக்கு. ஓகே, அப்படி உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்தோன்னே பாருங்க இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த சிம்பிளாக டீசெண்டாக இருக்குன்னு சொல்லிக்கணும். அதே ஒரு லுக் தான். இங்கே வந்து சோஃபாக்கள் எல்லாமே இருக்குண்ணே. ஓகே, மற்றதாங்க டைனிங் டேபிள் என்ன? டைனிங் டேபிள். மேலே ஏசியும் இருக்குண்ணே ஹோலுக்கு. ஹோலுக்கு ஏசி இருக்குது. ஓகே, ரூம் கேம் இருக்குது. ஃப்ரிட்ஜ். ஓகே, மற்ற இங்கே கிச்சன் செட்டப் என்ன? கிச்சன் இது என்ன மாதிரி நம்ம ரூம் எடுக்கிறாங்களே பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமே, இல்லாட்டி என்ன மாதிரி இது எல்லாம் உங்களை பாவிக்கலாம். சமையல்னு சொல்லிக்க ஒரு 5 நாளைக்கு மேலே கூட ரெண்டாண்டா ஏதாவது சாப்பாடு செய்து சாப்பிட்றதுக்கு. உங்களை பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு ஆம்லெட் அப்படி போடுறதுக்கு பிரச்சனை. ஓப்பன் கிச்சன் தானே, அப்போ சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். ஓகே, வர சும்மா ஏதாவது சும்மா ஷோர்ட்டாக ஏதாவது செய்ய போகிறீங்க, அவனும் இருக்குண்ணே. அவனும் இருக்குது, அதை சும்மா சூடு காட்ட போகிறீங்க. மைக்ரோவேவ் இருக்குது. ஓகே, மற்ற ஹோலுக்குள்ள ஏசி இருக்குது. மற்ற இன்டோர் அவுட்டோர் சிசிடிவி கேமரா இருக்குது. ரூமை தவிர ப்ரைவசிக்காண்டி ஹோலுக்குள்ள எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குண்ணே. அங்கே ஒன்று இருக்குது, அங்கே இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஈவினிங் நின்றீங்கன்னா உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு ஹோம் சினிமா இருக்குது. ப்ரொஜெக்டரும் இருக்குண்ணே. ஆமாம். ஓகே, இந்த போட்டிங்கன்னா ப்ரொஜெக்டும் இருக்குது. வாரங்கள்லாம் படம் பார்க்கலாம். அப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் இதான் எனக்கு பேர் பொழுதுபோக்கு. அந்த பாக்ஸில் போட்டுட்டு வடிவாக படம் பார்க்கலாம். உண்மையிலே நான் நிறைய இடங்கள் எடுத்துருக்கேன் வீடியோ. அந்த ப்ரொஜெக்டர்ன்றது இருக்காது, அது இங்கே வந்து ப்ரொஜெக்டருமே இருக்குண்ணே. இப்போ உண்மையிலேயே வந்து ரிலாக்ஸாக எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஃபுல்லாக கீழே மாவல் வாங்க அவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லி வீடியோவில் பார்க்க தான் நீட்டாக இருக்குன்னு சொல்லி நினைக்காங்க. நேராக வந்தாலுமே நீட்டாக இருக்கேன். பார்க்குறாங்களாம் சொல்லணும், நாங்கள் சொல்லக்கூடாது. இல்லை அது நீங்கள் இல்லை, நான் சில வீடியோ புழுகுறேன்னு நினச்சி போடுங்க. அப்படி எல்லாம் இல்லை, வந்தீங்க உண்மையாகவே இருக்கேண்ணே. ரெஞ்சாலே ரிசப்ஷன் ஏரியாண்ணே. ஆமாம். சரி, இப்போ முதலாவது ரூம் பார்ப்போம்ண்ணா. ஓகே, ஃபேன் முதலாவது ரூம் என்ன? ஸோ ரூமுக்கு ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, மற்ற லைட் ஒரு லைட் 2 லைட் இருக்குது, கபோர்ட் இருக்குது. கபோர்டும் இருக்குண்ணே. சாமான் வச்சிருக்கலாம். பெரிய ஒரு விண்டோ இருக்குண்ணே. ஓகே, மற்றது இங்கே வந்து காஃபி மேக்கரும் இருக்குண்ணே. ஆமாம். ஒரு கேட்டில். ஸோ அதில் காஃபி இந்த இதுகள் இருக்குண்ணே. மில்க் அது எல்லாம் இருக்குது. தெரியும் சொன்னால் 2 பேர் போட்டு குடிக்கலாம். கனவே என்னன்னு சொன்னால் அந்த ரூமை செக் அவுட் பண்ணிக்க எடுத்துகிட்டு போகிறேன். நான் அப்படி செய்கிறேன். அது பிரச்சனை தானே. அதாண்ணா. ஓகே, மற்ற டிவியும் இருக்குண்ணே. ஆமாம், டிவியும் இருக்குது. வெல்கம் ட்ரிங்க் இருக்குது. மெயினான விஷயம் இந்த பெட் என்ன? ஆமாம், பெட்டில் பாருங்க தராணி ட்ராவல் எல்லாமே இருக்குண்ணே. ஆமாம். ஓகே, மற்றதுஞ்செல்லாம் மெயினான விஷயம் பாத்ரூம். எல்லாருமே ரூமுக்கு போனால் முதலாக விஷயம் பார்க்கணும் இந்த பாத்ரூம். இதையும் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. நீட்டாக இருக்குண்ணே. உண்மையிலேயே நல்ல நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது பாருங்க. நம்ம வீடியோ கண்டுன்னு சொல்லிடல, உண்மையிலேயே வந்து பாருங்க. பார்த்து பிடிச்சிருந்தா நீங்கள் புக் பண்ணலாம் வேணே. ஓகே, நல்ல நீட்டாக இருக்குண்ணா. சரி, இப்போ நாங்கள் கீழே இருக்கிற ரூம் பார்த்தோன்னாங்கண்ணா. கீழே 2 ரூம், மேலே 2 ரூமாண்ணா? ஓகே, கீழே 2 மேலே 2 ரூம். ஓகே, ஆனால் கீழே வந்து இன்னொரு ரூமுக்குள்ள வெளிநாட்டுக்கு ஒரு நிற்கிறேன். அன்றைக்கே வந்து செக்இன் பண்ணுவேன். நெதர்லாண்டு வந்துக்கிறேன். ஓகே, அதாவது நாங்கள் கீழே காட்டுறேன். அப்படி நான் மேலே வைப்பேன். ஓகே, மேலே 2 ரூமா? மேலே 2 ரூம் இல்லை, 4 ரூம் இருக்குது. சின்ன ரூம் உண்டு, அது ஓகே நீங்கள் ஸ்டோரேஜ் மாதிரி பார்க்கலாம். ஓகே, இந்த மேலே வந்தீங்க சொன்னால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது, நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன். இங்கேயும் ஏசி இருக்குது. ஏசி இருக்குண்ணே. கொமன் ஏரியாவுக்கும் ஏசி வச்சுருக்கீங்கண்ணா? ஏசி போட்டுருக்கீங்களா? ஓகே, அடுத்தது முதல்ல அது ரூமா? இந்த ரூமா பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தானே? அதே மாதிரி தான். பட் அந்த சுவருக்கு வந்து ஒரு சைட்டுக்கு வந்து இந்த இப்போ ட்ரெண்டிங்கில் இப்படி தான் அடிக்கிறேன் இல்லை புது வீடுகளுக்கு. ஒவ்வொரு முகம் ஒரு கலர். நான் நிறைய வீடு எடுத்து தானே தெரியும். ட்ரெண்டிங்காக ஒரு சைட்டு மட்டும் சுவருக்கு பெயிண்ட் அடிப்பேன்.
கொஞ்சம் கேட்டு இங்கே பால்கனி இருக்குண்ணே. ஆமாம், எல்லா ரூமுக்கும் மேலே பால்கனி இருக்குது. அங்கே வேறு வீடா? அதெல்லாம் வீடுகள். மழையும் வந்துட்டு தானே இந்த சைட் காற்று. ஆனால் வாழை தோட்டமே. அது காற்று வரும் இந்த சைட்லேருந்து. பட் அப்படிங்களா பாருங்க, இங்கே வந்து கபர்ட்டுன்னு தவிர எக்ஸ்ட்ரா டாய்லெட். எக்ஸ்ட்ரா பெட்டுகள் இருக்குன்னு. ஓகே, இந்த ஃபெசிலிட்டியை நல்ல இங்கிலீஷ் லெவலில் உண்டு. ஹாஸ்பிட்டாலிட்டியா சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே பார்த்த மாதிரி அதே விஷயம் என்ன இருக்கு. காஃபி மேக்கர் அது இருக்குது. மற்ற இதில் இந்த பேரமான பொருட்கள் வைக்க தெரிஞ்சுட்டாங்க. என்னன்னு சொன்னா லேப்டாப் எதுவும் வச்சு நாங்கள் வேலை செய்யறதுக்கூடிய ஸ்டூலும் இருக்குண்ணே. சாப்பிடக்கூடிய மாதிரி. இப்போ கொண்டு வந்து லக்கேஜ் இதில் வச்சிங்கன்னு சொன்னால் என்னது இந்த அந்த இடத்துல இருக்கேன்னு அதான் பேசுகிறேன். அப்போ இதில் இந்த லேப்டாப் சேராக சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி இங்காலையும் பெரிய பெட்டானே, கிங் சைஸ் என்ன? கிங் சைஸ் தான் எல்லாம். நான் நீட்டாக இருக்கேண்ணே. ஓகே, அடுத்தது இங்கெல்லாம் பாத்ரூம் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன். அதை ஒப்படைக்க அதான் ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் டிஃப்ரெண்ட் டைல்ஸ் போட்டிருக்கு. இந்த மற்ற முக்கியமாக அதில் பாருங்க, அந்த என்னடா வெளிநாட்டு ஸ்டைலில் வேறு யாரும் குளிச்சுட்டு அந்த வேலை முடிஞ்சுட்டா இங்கே வந்தால் சொக்ஸோட போய்க்க நிறைய வைத்தானே இப்போ மூடிட்டே குளிச்சுட்டு வந்துட்டோம்டா. இப்போ கூட சொக்ஸ் பாய்க்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் காலையில் ஒன்று வீரம் பெறாது. அதுக்காண்டி தான் அந்த மறைச்சி மூடிட்டு இருக்கிறது. அது நாங்கள் ஸ்டைல் நினைக்கிறது அதுதான் முக்கியம். மற்றது இங்கே பாருங்க, இங்கே குட்டி கண்ணாடி அது எல்லாத்துக்கும் பிளாக் டாப் இருக்குது. இங்கே சர்விங் பண்ணுறேன். இங்கே இருக்குன்னு. ஓகே, இது காட்டுற ரூம் நான் தாங்கிட்டு ரூம். இப்போ மேலதிகமாக கூடாக்கள் வந்தேன்னு சொன்னால் விருப்பம் இந்த ரூமே தான் கொடுக்கலாம், செட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணி கொண்டிருப்பேன் ஆக்கள் நடக்குது வழியால். நீங்களா இப்போ பிக் பாஸ் வழியால் நடந்துட்டு இருந்தா? சரி சரி, ஓகே. அப்படி ஓகே. மற்றது நான் இங்கே வாங்குவோம். இது ஒரு ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் இந்த சூக்கேஸ் மட்டும் உள்ள எனக்கு. ஓகே, ஸ்டோர் ரூம் உடனே டைனிங் டேபிள் எல்லாம் இருக்கேன். ஓகே, சரி. இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் ரூம் பார்த்துறாங்க. ரூம் எல்லாம் பார்த்து முடிஞ்சது. பார்க்குறாக்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். சரி, ரூம் எல்லாம் காட்டிங்க, அந்த ரூமுண்ட விலையை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். என்ன என்ன மாதிரி ரூமுண்ட ப்ரைஸ்? ரூமோட விலை இப்போதைக்கு 8000 ரூபா. டபுள் பெட்ரூம் வித் ஏசியோட 8000 ரூபா. ஓகே, மற்ற வந்து எல்லாமே டபுள் தானே? எல்லாம் டபுள் தானே. 4 ரூமில் 3 டபுள் கிங் சைஸ் பெட் இருக்கு. மற்றது ஒன்று மட்டுக்கும் செப்பரேட்டாக 2 சிங்கிள் பெட் இருக்கு. ஓகே, அங்கே ஆக்களுக்கு படியாத நாங்கள் காட்டினாங்க ஆக்களுக்கு. மற்றது வந்து முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து நாங்கள் வரோம் ஒரு நாள் 10 நாள்னு சொல்லி இத்தனை நாளும் ஸ்டே பண்ணலாம். ஓகே, அதை விட இன்னொரு விஷயம், அப்போ குறிப்பாக நீங்கள் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் இப்போ ஏர்போர்ட்டுக்கு இப்போ ஒரு அதுக்கு இன்றைக்கு நாங்கள் இப்போ 6 மணிக்கு கொழும்பு வந்துட்டோம், நீர்கொழும்பு வந்துட்டோம். எங்களுக்கு ஃப்ளைட் வந்து ஒரு 12 மணி 1 மணிக்குன்னு சொன்னால் அது மட்டும் ஸ்டே பண்ண இடம் பண்ணுது ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு லாங் ட்ரிப் தானே வாரினீங்க, ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போகிறோம்டா. அதுக்குமே புக் பண்ணி அதுக்கும் அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு தரலாம் அந்த ப்ரைஸ். ஓகே, அது வந்து இப்போ ஸ்க்ரீன்லேயே வந்து ஃபோன் நம்பர் தெரியும் உங்களுக்கு, விவரங்கள் தேவை புக் பண்ண போகிறீங்க சொன்னால் மட்டும் புக் பண்ணலாமே. ஓகே, நம்ம வீடியோ பார்த்து வந்தால் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க. என்ன சொன்னால் 10% கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? ஓகேங்க, வீடியோ வந்து தெரியிருப்பேன் நான். வீடியோ இல்லை இப்போ 8000 சொன்னால் 7000 தான். வீடியோ வந்து கேஎஸ் சொல்லணும். கேஎஸ் அங்கே பார்த்து வந்து சொன்னா தான் அந்த ப்ரைஸ். நார்மலாகவே 8000 ரூமோட ப்ரைஸ். அதை நீங்கள் வந்து கேஎஸ் அங்கே யூடியூப் சேனல் பார்த்து வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். அதனால 800 வரும், 1000 டிஸ்கவுண்ட். 10% இல்லை. ஓகே, நன்றி நன்றி. இது உண்மையாக நான் பிளான் பண்ணிலாம் கேட்கல, 3 கேட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் முதலாம் மாடிலாம் நிற்கிறோம். இதில் வந்து இன்னொரு விஷயமே இருக்கேன்னு, அது சர்ப்ரைஸ். ஆனால் காட்டாங்கன்னு சொன்னான். காட்டுவோமா? ஓகே, இங்கே வந்து பல்கனி இருக்குது. அது பல்கனி இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. அதை விட பல்கனி காட்டி நாங்கள் அதை போகிறோம்ண்ணா. இங்கே வந்து என்ன ஓகேண்ணா, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட சர்ப்ரைஸு. அதாவது இந்த ஒரு இதில் வந்து இருந்து டீ குடிக்கலாம், அதான் ஒரு நல்ல விஷயம் என்ன. இந்த பாருங்க, ஒரு மொட்டை மாடி தானே, ரோட்டை பார்த்து கொண்டு இருந்து அப்படியே மழை பெய்யுது, அதுக்கு வந்து நினைய மாட்டோம். இந்த மழை பெஞ்சு கொண்டு இருக்கேன். ஏதோ ஒரு பீச் சைட்லாம் அப்படி பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து வீட்டிலே இப்படி ஒரு விஷயம் இருக்குண்ணே. ஓகே, அங்கே வீடுகள் என்ன? எல்லாம் வீடுகள் எல்லாம் டீசென்டான ஆக்களுக்கு ஏரியா. ஓகே, பக்கத்தில் வேற இருக்கிறது இந்த டியூஷன் சென்டர் எல்லாமே இருக்கு. டியூஷன் சென்டர் எல்லாம் படிக்கிற ப்ரைவேட் டியூஷன் சென்டர்
அது நிறைய இருக்குண்ணே. ஓகே. இதில் ஒன்று பார்த்திங்கன்னா வழியாக காத்தோடைய ஷூ ஒன்று வரும். இந்த அங்கே வருது காற்று வேறுங்க அப்படியே அந்த ஃபீல் வேறு. காற்று வருது பக்கத்து வீட்டு வாழை குழந்தைகள் வருமே கிடையாது. நான் வருது இங்கே சொன்ன மாதிரியே வருதுண்ணே. கொஞ்சம் இதுக்கால முளைச்சி வந்தால் கொஞ்சம் எட்டி ஒடிய ஒன்று எடுக்கிறாவண்ணே. ஸோ பாடிச்சேன்னா அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கோபப்படுறேன். மற்றது இங்கெல்லாம்ண்ணே வாஷிங் மிஷின் இருக்குண்ணே. ஆமாம், இதுக்குள்ள வாஷிங் மிஷின் இருக்குது. இது காமன் பாத்ரூம்னு சொன்னீங்கன்னா இது காமன் பாத்ரூம். நீங்கள் வேறு டிரைவர் யாரும் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே ஃபெசிலிட்டி தான், அதே ஸ்டைல்லாம் கட்டியிருக்கு. ஓகே. மற்றது முக்கியமான விஷயம் வாஷிங் மிஷினில் துவைச்சா காய போடுறது அதுவும் இருக்குது, ட்ரையரும் இருக்குது சேர்ந்து. இருக்கு. 2 in 1 துவைச்சு காயலாம். அங்கே வழியாலே கொடி இருக்கு. கொடி இருக்கு. ஓகே. நிறைய இடங்கள் என்ன வாஷிங் மிஷின் இருக்கு, அந்த காய போகிற இடங்கள் இல்லை. சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன் வித் ட்ரையர். ஓகே. ட்ரையர் இருக்கு. இது ட்ரை பண்ணியே தருவேன். ட்ரை பண்ணி தருவேன். ஓகேண்ணா, சரி. அடுத்தது வந்து மெயினான இடம் என்ன, எல்லாருக்குமே இந்த ஒரு வீடு கட்டைக்கு இல்லாட்டி இப்படி ஒரு இடத்துக்கு போனால் பிடிக்கக்கூடிய விஷயம், அதாவது மொட்டை மாடி. என்ன எல்லாருக்கும் பிடிச்ச இடம் இதுதான். எனக்கு அதான் சரியா பிடிக்கும். அப்படி எங்கால பாருங்க பெட்டி ஒரு மொட்டை மாடி. என்ன அது மொட்டை மாடி என்ன நல்ல விஷயம்னு சொன்னால் மேலே வந்து கூரை போட்டு கிடக்குன்னு நினைய மாட்டோம் மொட்டை மாடியில். நல்லா இருக்குண்ணே, நல்லா ஃபன் பண்ணலாம். அது வேற ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் நல்லா இதுலேயே பாய போட்டு படுக்கலாம். பர்த்டே பார்ட்டியும் செய்யலாம். அதாண்ணா உண்மையிலே ஒரு 40-50 பேர் இருக்கலாம் நினைக்கிறேண்ணே. நல்லா இருக்கு உண்மையிலே. தண்ணி பிரச்சனை வராது. கிட்டத்தட்ட கீழே ஒரு 1000 லிட்டர், மேலே ஒரு 1000 லிட்டர், இங்கே ஒரு 500 லிட்டர், 2500 லிட்டர் தண்ணி எப்போவுமே இருக்கும். மற்ற சொல்ல மறந்துட்டேன், ஹாட் வாட்டர் இருக்கு. ஹாட் வாட்டரா? ஹாட் வாட்டர்னு சொல்லி பாய்லர் இல்லை, சோலரில் அல்ல சோலர் மாதிரி சோலரில் 20 பம்ப் ஹாட் வாட்டர் இருக்கும். வந்து கொண்டு இருக்குமே. அது மெயினாக ஒரு விஷயம். இந்த பாய்லர் பூட்டி சுவிட்சை போட்டு வரதில்லை, இது மெயினாக இருக்குது. ஓகே. டேப்லேயே செட் பண்ணலாம். டேப்லேயே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி அப்படி இங்கே காட்டுறேன் பாருங்க. அங்கே வீடு என்ன வீடு அதில் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இது ஸ்கூலா? வாங்க எட்டையில் பிஞ்சா இருக்கு. ஸோ இங்கே மேலேயும் கேமரா இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்கு. என்ன ஓகே. பாதுகாப்புக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்குள்ள அங்கே எவ்வளோ ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. முக்கியம் தான் அந்த வீட்டில் ஸ்கூல் அப்படி தெரியுது. என்ன இப்போ இந்த வீட்டுக்காரர்கிட்ட இருக்குது விட அவர்களுக்கும் பார்க்கிங் வசதி இல்லை. அப்போ இது ஃபுல்லாக மட்டும் பார்க்கிங் இருக்கு. நான் நார்மலாக இதில் ஸ்விம்மிங் பூல் போடலான்னு பார்த்தேன். ஆனால் பார்ப்பேன் ஃபியூச்சரில் ஸ்விம்மிங் பூல் அடிச்சு விட்டா குட்டியா எல்லாமே இருக்குது. அது அதோட தான் குறையா இருக்கு. அதை வச்சுட்டு வந்து 5 ஸ்டாராக போயிடும். ஓகே. இதான் செட்டப். இது நல்லா இருக்குண்ணே. இதில் வந்து உங்களுக்கு சேருமே இருக்கு. நீங்கள் பாய போட்டுருந்து கார்ட்ஸ் விளையாடலாம். இன்னும் சரி. அதாண்ணா நல்லா இருக்கு. அடுத்து என்னட்டு நம்மட ஆக்கள் தானே, அப்போ எங்களுக்கு அது ஒரு வசதி. தமிழ் ஆக்கள் இந்த இடத்துல தமிழ் ஆக்களோட இது இருக்கிறேன்டா பயமில்லாம வந்து இருக்கலாம். இதான் நான் விரைக்கு இன்ட்ரோல சொன்னேன். அதாவது இப்போ நாங்கள் கொழும்பு போய் விரைக்கன்னா எல்லாம் சிங்கம் தெரியாது. அப்போ இடத்துக்கு போய் ஏதாவது ஒன்று கேட்கறேன்னா சிங்கத்தில் இருக்கணும்னு சொல்லி அதை விட்டுருவேன். நான் இது வேணாம், முக்கியமான சொன்னால் ஏதாவது கேட்டு ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்கலாம். அதாவது தமிழாக்கிட்ட கேட்குற மாதிரி வராது விஷயம். அதான் சொன்னேன், இங்கே தமிழ் நான் இருக்கபடியால் உங்களுக்கு எல்லாமே ஈஸி காய்ச்சி கொள்ளலாம், செய்யலாம். பிரச்சனை இல்லை. வந்து அதான் இப்போ கொழும்பு போகிறோம்டா கூட சில நேரம் தேவையிட்ட புக்கிங் ஒன்று நானே கூட வருவேன். பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு அங்கே ஒரு வயசு போனவர் வார பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுறோம்னு சொன்னால் போய் ஃப்ரீயாக போய் ஹெல்ப் பண்ணிட்டு வர வேறு விஷயம். வந்து அப்படி செய்யுது. நாங்கள் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் செய்திருக்கிறோம். அப்படி செய்யலாம். மற்றபடி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இங்கே அமைதியாக இருக்கு. நான் அதை இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணேன். இந்த இடத்துல இப்போ அங்கே டவுன் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஒரு 500 மீட்டர் தான். ஆனால் இந்த இடத்துல அமைதியாக இருக்குண்ணே. டவுனுக்கு பக்கத்தில் அமையாது. அதான் அதான் அமைதியாக இருக்கு. நான் உங்களை வீடியோ காணி என்ன சொல்லலை, உண்மையாக வந்து பார்த்து ஸ்டே பண்ணிங்கன்னு சொன்னால் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இடம் எப்படி இருந்தது, நான் சொன்ன மாதிரி நீட்டாக இருக்கா, இந்த அமைதியாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கண்ணே. அப்போ மற்றாக்களும் தெரியும் நான் சொன்னது போய் இல்லை என்று சொல்லி நம்புவேன். நீங்கள் booking.com பார்த்தா கூட தெரியும். 9.5 out of 10. அப்போ பார்க்கலாம், பார்த்து ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா எல்லாம் கொடுத்த அவ்வளோ வெள்ளக்காரலாம். ஓகே ஓகே. அப்போ வந்து வந்து ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சு கொண்டா மேற்கொண்டு வாங்க சொல்ல முடியும். சரி, இப்போ பார்த்துருப்பீங்க என்ன இந்த ராயல் சிட்டி இன் இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து என்னென்ன வசதிகள் இருக்குது, என்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ், மற்றது குறிப்பாக அந்த ஏர்போர்ட்டுக்கு வராங்களே ஃப்ளைட் போகுதுண்ணா. ஃப்ளைட் போகும். இதுல இந்த ஃப்ளைட் போகிறோம் தெரியுதுண்ணா. அப்படியே ஃப்ளைட் போகும் மாதிரி சன்செட் தெரியும் இதில். இன்றைக்கு இல்லை சன்செட் மழை என்ன அப்படியே இல்லை சன்செட் அப்படியே இந்த ஃப்ளைட் சத்தம் கேட்க தான் ஓடி வந்து பார்த்து நான் காய்ச்சி நான் இடையில ஓடிட்டேன். ஓகே
சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ராயல் சிட்டின் கெஸ்ட் ஹவுஸில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குது, என்ன விலைகள், மற்றது குறிப்பாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வராங்கள் வந்து டிரெக்டாகவே ஏர்போர்ட்டுக்கு போகாமல் இங்கே வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டே பண்ணி நின்றுட்டு போகலாம். அந்த வசதிகள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் வேணும் நம்பர் தெரியும், தொடர்பு கொண்டு காய்ச்சி பேசிக்கொள்ளாமே. பட் Booking.comலையும் இருக்குண்ணா, அதுலேயும் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். டிரெக்டாக வந்தால் டேக்ஸ் இல்லை உங்களுக்கு. அது உங்கள் சேனல் பார்த்து வந்தேன்னு சொன்னால் இன்னுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு. அதான் மெயின் என்னட்டு நாங்கள் இதை டார்கெட் பண்ண இந்த இடத்த இப்போ கன பிரச்சனை வருது கூட அந்த டிரைவர்ஸ் மேர் நைட்டோட நைட்டாக வந்து பிக்கப் பண்ணி ஏற்றி கொண்டு போகிறதால சில இதுகள் விபத்து நடக்கிற என்னண்டா நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி இருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் கால் பண்ணலாம். இல்லைன்னா நாங்கள் வேன் ஒழுங்கு பண்ணி தரலாம். நீங்கள் ஒன் வேலே போயிடலாம். அப்போ டிரைவர் ரிலாக்ஸாக ஓடிக்கொண்டு போவார். இப்போ கூட அங்கே வந்து அந்த அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. இல்லை அப்படி வந்தால் கூட வந்து ஸ்டே பண்ணிட்டு போனீங்கண்டா உங்களுக்கு ரெஸ்ட்டாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது. இல்லை வாடகை எல்லாமே கொஞ்சம் நின்று பார்த்துட்டு போவோம்னா யோசிக்கலாம், ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறது. அதே மாதிரி போய் கேம் நீங்கள் அங்கேருந்து வர்றாண்டா 8 மணி 7 மணி ஓடி வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு அதே உடுப்போட வலிக்கிட்டு போனால் பக்கத்தில் இருக்கிற சீட்டை ஃப்ளைட் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பாப்பா ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு வந்து இப்போ ரூம் காசு நீங்கள் பார்த்து ஒரு எவ்வளோ ஹவர்ஸ் எடுக்கிறீங்களோ அது மாதிரி அது நல்ல விஷயம் உண்மையிலேயே. அது இவ்வளோ நான் செய்யலை, இப்போ யோசிச்சிருக்கா அப்படி செய்ய மாட்டேன். அதான் என்ன நல்ல விஷயம். எல்லா இலங்கையில் எந்த இடத்துல இருந்து வந்தாலுமே நீங்கள் ஏர்போர்ட்டை போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வசதி வந்துருக்கேன். மற்றது மெயின் ரீசன் இப்போ நான் இந்த வீடு கட்டி 19 ஆட்டி ரன் பண்ணி கொண்டு இருக்கேன். நான் இடைக்கிடையே UK போயிட்டு வரது ஃபேமிலியை பார்க்குறதுக்கு. அப்போ ப்ராப்பராக இந்த கண்டினியூவாக செய்யலை. இப்போ எனக்கு ஒரு யோசனை தோணுது, ரன் பண்ணி பார்ப்போம். சொந்த ஊரில் இருந்தால் என்ன நல்ல தான் யோசிக்கிறேன். இப்போ சில நேரம் பார்க்குறாக்கள் ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் எடுப்பியலாக இருந்தால், அதாவது அங்கே ஏதாவது இருக்கிறாக்கள் பிடிச்சி கொண்டு எடுத்துச்சு அப்படி சொன்னால் நான் சேல் பிடிச்சி கொஞ்சம் இடத்த பிடிச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நடத்தணுமென்ற ஒரு ஆசை இருந்தால் நல்ல ஒரு ப்ரைஸ் வருமென்ட்டு நான் கொடுத்துட்டு நான் ஊர் பக்கம் போய் அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எடுத்துவாங்களான்ற யோசனை. பார்க்குறாக்கள் வேறு பிடிச்சு கொண்டு உங்களுக்கு இங்கே ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஆசை இருந்ததுன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு இது இருக்குது. எல்லாம் ஒன்று தானே, கெஸ்ட் ஹவுஸும் நடத்துறதா இருக்குது. 2 மணி நேரத்தில் இருக்குங்களா? இங்கே இருக்குல்ல, இல்லை ஊருக்கு போகிறேன். எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கணும், அவ்வளோ விஷயம். ஓகே, நல்ல விஷயம். ஏன்னா நிறைய பேர்னு சொன்னால் இப்போ புலம்பெயர் நாள் இருந்தாலுமே இலங்கையில் முதலீடு செய்ய பயப்படுவினம், மற்றது முதலீடு செய்யலாம் அவனோட சந்தேகம் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் அங்கேருந்து முதலீடு செய்திருக்கீங்க, இது என்ன மாதிரி உங்களுக்கு? இது என்னன்ட்டா எனக்கு நான் யோசிக்கிறது மென்டலி சொல்கிறது ரிலாக்ஸ். இங்கே இருந்தால் சரி, வெளிநாட்டு வாழ்க்கை காசு வரும், எல்லாம் வரும், ஸ்ட்ரெஸ் ஆன லைஃப். இங்கே இருந்தாண்டா ரிலாக்ஸாக இருக்கலாம். அடுத்தது என்ன தெரிஞ்சவரை கனவேர் அங்கே பாய்ச்சி ஒரு 8-10 குளிசை பாய்க்கிறாங்களோ, இங்கே வந்து குளிசை நிப்பாட்டிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த வெதர் நான் வந்தோம்னா வெயிட் லூஸ் ஆகும். ஸோ இந்த வெக்கைக்கு கணவருக்கு வைக்க ஒத்துக்கொள்ள, அதான் நான் எனக்கு விருப்பம். நாங்கள் பிறந்து வளர்ந்த நாடு தானே, எனக்கு இதுதான் எனக்கு விருப்பம். அப்போ நான் இங்கே வந்துக்கிறேன். இப்போ மழை காலம், மழை காலம், ஆனால் டெம்பரேச்சர் அதே டெம்பரேச்சர். இங்கே பாருங்க, நான் ஷோர்ட்ஸோட எல்லாம் டிஷர்ட்டோட வைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே நாங்கள் படுற பாடு உழைக்கலாம் என்ன செய்யலாம், அந்த சந்தோஷம் நிம்மதி என்னன்றது ஈஸியாக சொல்கிறேன். இப்போ நான் அங்கே இருந்தது அதிக காலம் உள்நாடு. நான் சொல்ல போனால் இவரோட ஒப்படைக்க நான் ப்ராய்லர் சிக்கன் உள்ளுக்குள்ள எல்லாம் உக்கி போயிட்டுது. அந்த ஐஸுக்கான் இருக்கிறாங்கல்ல, அதான் விஷயம். பார்க்க தெரியும் எல்லாம் குளிர்ச்சி அதெல்லாம் அங்கே இருக்கிறாக்களை பார்க்க என்ன இல்லை, அங்கே இருக்கிறாக்களை பார்க்க. ஆனால் உள்ளுக்க போயிடும் எல்லாம். அதான் இங்கே இருந்தோம்னா கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கலாம் என்றது எந்த கணிப்பு. மற்ற என்ன நினைக்கிறோம் தெரியா, இந்த தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஆளையும் தாக்கி ஒன்று சொல்லல, எனக்கு இங்கே இருக்க விருப்பம். ஆனால் நான் இங்கே வந்துட்டு கேட்க எனக்கு பொழுதும் போகணுன்றதுக்காண்டி நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஓகே, மொத்தம் இப்போ நீங்கள் வார நீங்களும் தங்கிக்கொள்ளலாம், இல்லாட்டி வெளிநாட்டில் இருந்து யாரை பார்க்குறீங்க, இல்லாட்டி இலங்கை இருந்து யாரை பார்க்குறீங்க, இதை நீங்கள் சேல்ஸுக்கு வேண்டி உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா செய்ய விருப்பம்னு சொன்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபோன் நம்பர் எல்லாம் ஸ்க்ரீனில் தெரியும். மற்றது நன்றி அண்ணா, உங்களுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை ஃபுல்லாக சுற்றி காட்டி என்னதுக்கு நன்றி அண்ணா. மற்றது பார்க்குற நீங்களுக்கு உண்மையாக நான் ஜெனியூன் அந்த ஒப்பீனியன் க்ளீனுக்கு உண்மையாக நான் 100க்கு 100 வீதம் கொடுக்க ஒரு மண் கூடி இருக்காது. அதான் 100க்கு 99 வீதம் கொடுக்கலாம், அவ்வளோது க்ளீனாக இருக்குது. அது மெயினான ஒரு விஷயம். மற்றது வந்து கிட்ட நீர்வளம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்குது. ஜெனியூனா ஒரு 500 மீட்டர் மேலே நினைக்கிறேன். நடந்து வந்து நான் பிறகு நடந்து வந்தேன் நான். அப்படி கிட்டவே இருக்கு. நீங்கள் தேவைன்னு சொன்னால் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கொள்ளலாம். என்ன ஓகேண்ணா, பட் நன்றி அண்ணா. ஓகே சரி, ஓகே அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அவனுங்க மறக்காது கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சி டாட்டா, பாய் பாய்.